வட்டத்திற்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் தேடி மருத்துவம் திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமதி தலைமையில் நடைபெற்றது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜூலை 2024 வரை 5,15,737 நோயாளிகள் சிகிச்சை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலை சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை சுகாதார வட்டத்திற்குட்பட்ட மாப்பிள்ளையூரணி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி தலைமையில் நடந்தது. இதில் தமிழகத்தில் கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களின் நலன் கருதி அவர்களின் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய்களான உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு பரிசோதனைகளை செய்து மருந்துகள் வழங்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்ற உன்னத திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமதி தனது உரையில் கூறினார். மேலும் இந்த வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருதுகள், பரிசுகள், சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளருமான சரவணகுமார் முன்னிலை வகித்தார். திட்டங்கள் பல இருந்தாலும் இதய காப்போம் மற்றும் இந்திய 40 காப்போம் என்ற பல திட்டங்கள் இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் நம்முடைய வீடு தேடி சென்று மக்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் கனவுகளை கற்பனை செய்து பார்த்து அவர்களுக்கு வாழ்வைக்கூடிய அந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகள் இப்போது தொடங்க இருக்கிறது. முதலாக வரவேற்புரையாக நம்முடைய அரசு ஆரம்ப நிலைய மருத்துவர் கார்த்திக் சார்பில் என்று நினைக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சிந்தனையில் ஒழித்து சீர்வது திட்டம் தமிழக பொது சுகாதாரத்துறை தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இந்த அனைத்து திட்டங்களுக்கும் முதல்வராகவும் எப்பொழுதுமே நம்முடைய திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தமட்டும் நம்முடைய ஹெச்ஓடி சிறப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய மாவட்டங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டு நமக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட சுகாதார அலுவலர்களை திட்ட விளக்க உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மை என்றும் வழிகாட்டி கொண்டிருக்கும் நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை தமிழை தாங்குவதற்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்மளுடைய கிராம பஞ்சாயத்து தலைவர் என்ன கேட்டாலும் உடனே ரீசிடி அப்ரோச்சபிளாக இருக்கிற பஞ்சாயத்து தலைவரில் அவரும் ஒன்று. எப்பயுமே ஒரு உள்ளன்போட பிஹெச்சுக்கு எது வேணாலும் உடனே செய்யக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் அவர்களை வரவேற்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாப்பிள்ளையூரணி அரசு ஆரம்ப சுகாதார உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், காலையில் ஓபியே எப்பயுமே பிஸியாகவே இருக்கும் இங்கே. ஸோ மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் கூட மாப்பிள்ளையூரணி பிஹெச்சிக்கு எங்களுக்கு பஸ் ஸ்டாப் வேணும் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் தொடர்பு முகாமில் கேட்டாங்க. அதை தொடர்ந்து பஸ் ஸ்டாப் உடனே போட்டு கொடுத்துட்டோம். ஸோ அந்த வகையில் மாப்பிள்ளையூரணி பிஹெச்சி தொடர்ந்து நம்ம நல்லா காமிச்சிக்கிடுவாங்க. ஏதோ ஒன்று நாள் கேட்டாலும் உடனே வந்துடுவாங்க. இப்போ நான் சுகர் மாத்திரை இப்போ 10 நாளாக சாப்பிட்டுருக்கேன். நோய் வந்ததுனால நான் எந்த பயமும் பயப்படுறதில்லை. வயசு 60 கட்டணம் சாப்பிடுவேன். தண்ணி வந்தது மாத்திரை நிறைய மாத்திரைலாம் டெய்லி போட்டு பொன்செல்வி கார்த்திகை செல்வி எம்எல்சி 2 வாங்க.
கார்த்திகை செல்வி, பிரம்மசக்தி, சுதா, காமாட்சி சாப்ரஸ், தமிழ் எழுத்துக்களை ஆ என்று முதல்கள் அகர முதல் என்றுதான் ஆரம்பிக்கும். அதே போல் நம்முடைய பொது சுகாதாரத்துறை தூத்துக்குடி மாவட்டத்திலே பரிசு வாங்காத ஒரு மருத்துவர்களை ஆகக்கூடிய நம்ம அம்பியாதி சார் அவர்களை அவரோடு நினைக்கிறோம்.